பேரவையினுடைய இது 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சியை நாம் முன்னெடுத்து இருக்கிறோம். இது திருக்குறள் பொங்கல், அதாவது நம்ம இந்த பொங்கலுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நாம் தொடங்கி வைக்கிறோம். இதனுடைய முயற்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய நீங்களாக எல்லாம் முயற்சி பண்ணி செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக இந்த கடந்த காலத்தை பார்க்குற போது பக்கத்தில் இருந்த கருப்பலகையை தினந்தோறும் ஒரு குறளை எழுதி மாணவர்கள் பயிற்சி எடுத்தார்கள், மனப்பாடம் செய்து கொண்டார்கள். அது இந்த கொரோனா காலகட்டத்தால் அது தடைபட்டு போனது என்றாலும் மீண்டும் 2-3 நிகழ்ச்சிகளை தான் நம்ம இங்கே நடத்திருக்கிறோம். இப்போது இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நாம் நடத்துவதற்கான ஒரு ஆயத்த வேலையை நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். அதனுடைய தொடக்கமாக இந்த பொங்கல் விழா வாயிலாக இந்த ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே நாங்கள் பதிவிடுவோம். என்னென்னா, இன்றைய அரசியல் சூழல், சமூக சூழல், மக்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில கூர்மையான சிந்தனைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பொங்கல் விழாவை வடபுலத்தில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு வேறு விதமாக கொண்டாடுகிறார்கள். ஆமாம், அப்படி கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர் திருநாளில் தான் கொண்டாடுகிறார்கள். இதனுடைய வரலாறுலாம் போனால் ரொம்ப தூரம் போகணும், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒரு சூழல் என்ன வந்துருக்குன்னா, கருணாநிதி போன்றவர்கள் தமிழர் திருநாளை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடினார்கள். தை தமிழ் புத்தாண்டு இருக்கும். பின்னாடி வந்த ஜெயலலிதா அவர்கள் அதில் இல்லை, தமிழ் புத்தாண்டு கை கிடையாது, அதனால் அவர் கருணாநிதி என்ன பண்ணாரு, கடுமையாக வலியுறுத்தினார், தமிழ் புத்தாண்டு நடைமுறைப்படுத்தினார். தமிழுடைய கைத்தெய்மா தான் தமிழ் புத்தாண்டு என்றும் தமிழர் திருநாள் அவர் பதிவு செய்தார். அந்த சித்தாந்தம் வேறு மாதிரி போயிருக்கு. திராவிட பொங்கல் என்று ஒரு கருத்து வந்திருக்கிறது. திராவிட ஆட்சியாளர் தான் குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் இதை சொல்கிறார், திராவிட பொங்கல் என்று சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஒரு விவாதத்துக்குள்ளாக வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுதுன்னா, நேற்று வரைக்கும் தமிழர் பொங்கல், தமிழர் திருநாள் என்றெல்லாம் பதிவு செய்தவர்கள் பின்னாடி இது திராவிட பொங்கல் என்றெல்லாம் இன்னொரு சந்தேகம். அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது இன்றைக்கு கூடிய அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் வலியுறுத்துவது. இதெல்லாம் நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக இது இருக்கும் என்பதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியை தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி பொங்கல் விழாவும் நாம் மாற்றோம். இது தொடர்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு பயன்படுத்தும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு திருவள்ளுவர் பொங்கல் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன அவசியம் இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்டிகை முக்கியமானது. நமக்கு தமிழர்களுக்கு பொங்கல் முக்கியமானது. அதுவும் திருவள்ளுவர் பிறந்த நாள் இந்த இடத்துல வருது. அதனால் நம்ம திருக்குறள் பேரவை என்ற முறையில் எல்லோரும் திருக்குறளை படிக்கிறது தான் நம்ம மாணவர்களை படிக்க வச்சான். அது விட்டு போச்சு. இப்போ இந்த ஆண்டு மறுபடியும் அதை துவங்கி நடத்தலாம் அப்படின்ற முயற்சி தான் இந்த துவக்க விழா. அதனால் இப்போ எல்லாருமே பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் திருக்குறள் மாணவர்கள் எல்லாரும் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லலாம். நான் முதல் திருக்குறள் தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகி. இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நான் ஒன்று சொல்லிட்டேன், தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. சொல்லுதல் யாருக்கும் தெரியாதோ சொல்லி வந்தோம் தயார். சொல்லுங்க, தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. பொருள் எது தெரியுமோ அது தெரியுமா? நீ சொல்ற.
சொல்லுடா சொல்லுடா அவனே சொல்லு கம்ப்ளீட் சொல்லுடா சிக்கலான குரல். ஆமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரி நான் ஒன்று சொல்றேன். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல்ல. இருள் சேர் இருவினையும் சேர்ந்தார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல்ல. இது வந்து இப்போ இருக்கிற சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப ஒரு தேவையான ஒரு மறை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வழங்கப்படும். அப்புறம் வேற யாரும் சொல்றாங்க சொல்லுவாரு. அட்மின் சொல்லுங்க அட்மின் குயிக்காக ஒன்று சொல்லுங்க அட்மின். சொல்லுங்க ஐயா தலைவர் ஐயா செயலாளர் ஐயா தோ தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் தெய்வருக்கு கூலி தரும். ஒட்டனை தூரம் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரம் அறிவு. கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாவை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் செய்யப்பட்ட திருக்குறள். கல்வி இப்போ இந்த நிகழ்வு நம்ம எதை காட்டுதுன்னா, நம்ம ரத்தத்தோட இந்த குரல்கள் கலந்துருக்கு, நம்ம மரபோட இது கலந்துருக்கு. குரலையும் கவலையும் பிரிக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் நம்ம காப்பாற்றிருக்கோம். அதனால தான் இன்னைக்கு பிரதமர் மோடி உலகம் முழுக்க போனால் அவருடைய தாய்மொழியான குஜராத் பற்றி பேசவில்லை, இந்தியை பற்றி பேசவில்லை, தமிழே இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி பேசுகிறாங்கன்னா அது இன்றைக்கு அது நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் திருவள்ளுவர் என்பதை காட்டுகிறது. கூறிக்கொண்டு நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா பொங்கல் பொங்கல் சாப்பிடலாம். வாங்க தைத்திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பூ போடுங்க வல்லூருக்கு. எல்லாம் மாலை போடுங்க. நீங்க எதை போட்டீங்க? பூ போடுங்கப்பா. வாங்க வாங்க ஒரு பூ போடுங்க. கொடுங்க பொங்கல் கொடுங்க. பொங்கல் சாப்பிடுங்க, பூ போடுங்க. எல்லாம் பொங்கல் வாங்கிக்கங்க. திருப்பி வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வாங்கப்பா. இப்படி வாங்க, இங்க ஃப்ரண்ட்ல வாங்க. வாங்கடா போட்டேன். எல்லாரும் வந்து நிறைய கூட நிறையா இருந்தா நிறைய இருக்கு. ஆளுக்கு ஸ்பூன் குட்டி பசங்க இருக்காங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்க வாங்க அப்படியே கொண்டு வாங்க. அந்த ஸ்கூல் வாங்க வாங்க. என்ன யார் வாங்கல? அப்படியே பிரிச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. அப்போ வாங்கிக்கோ. புரியுதா வாங்கிக்கோ. தம்பி ஸ்பூன் வேணுமாப்பா? யாருப்பா ஸ்பூன் வேணும்? வாங்கிக்கலாம். ரெண்டாவது வாங்கிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெண்டாவது வாங்கிக்கலாம். ஐ பெங்களூர்கார் வாங்கிட்டாரு. வா டோ எல்லா பசங்களும் அது போனா மட்டும் வேற வாங்கிக்கடா. சொதப்பல் வேலு கால் பண்றாரு. வேற வாங்கிக்கலாம். யாருங்க? ஐயோ அதை கட் பண்ணுங்க.